பப்ளிக் கிட்ட நாங்கள் இன்னும் அதே அமௌண்ட்டை மீட்டரை போட்டு வாங்கணும்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும். ரேபிடோ ஓலால என்ன ஆகுதுன்னா, டிரைவிங் தெரியாதவன் லைசன்ஸ் இல்லாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ ஊபர் புக் பண்ணிடுறான். பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டா இவங்க கம்மி பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோ ப்ரைஸ் அவங்க ஏற்றி தான் ஆகணும். அன்னைக்கு 2013 1 கிலோ அரிசி வந்து 30 ரூபா விற்கிற அரிசி இன்னைக்கு 60 ரூபா கம்மி அரிசி வாங்க முடியல. அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். இப்போ நார்மலாக நாங்கள் வரதுக்கே வந்து ஆட்டோலேயே வந்து பயமாக இருக்குது. அதுக்கு நாங்கள் வந்து பேசாமல் பஸ்ஸு பிடிச்சி வந்துடலாம், இல்லைன்னா நடந்தே வந்துடலாம் அப்படின்னு தோணுது சம்டைம்ஸ். அது சொன்ன மாதிரி சிட்டியில் வந்து அந்த கார்பரேட் கம்பெனிஸோட ஆப்பில் தான் யூஸ் அதை அந்த போட்டியை சமாளித்து அவங்க ஓட்டணும். இது ஏதோ ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கோரிக்கை இல்லை. விளிம்பு நிலை மக்கள், சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம். இந்த வாகனத்தில் ஓலா பேர் பொதுமக்கள் அண்ட சொரண்டாங்க. எனவே அரசு வந்து இந்த சொரண்டலை தவிர்த்து. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல சராசரியான மக்கள் பயன்படுத்துற ஒரு வாகனம்னு பார்த்தா அது ஆட்டோ தான். ஏன் ஆட்டோ அப்படின்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை விட ஆட்டோக்கள் தான் ரொம்ப கன்வீனியன்டான டிரான்ஸ்போர்ட்டா பார்க்குறாங்க. இப்போ இந்த ஆட்டோல சவாரி செய்யற அடிப்படை கட்டணம் உயரப்போகுது. தமிழகத்துல கடந்த 2013ஆம் ஆண்டு தான் ஆட்டோ கட்டணங்கள் கடைசியா திருத்தி அமைக்கப்பட்டுச்சு. அதுபடி குறைந்தபட்ச கட்டணமா முதல் 1.5 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய்ன்ற அடிப்படையிலையும், அடுத்து பயணிக்கிற ஒவ்வொரு கூடுதல் கிலோமீட்டருக்கும் 12 ரூபாயின்னு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. தொழிற்சங்கங்களும் ஆட்டோ யூனியன்களும் பல வருடங்களா இந்த கட்டணத்தை உயர்த்த சொல்லி கோரிக்கை வச்சுட்டு வராங்க. 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடம் தான் இந்த கட்டணத்தை உயர்த்துறத பத்தி அரசு ஆலோசிச்சுட்டு வராங்க. அதாவது இனிமேல் பயணம் செய்யற முதல் 1.5 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயினும், அடுத்த வர கூடுதல் கிலோமீட்டர்களுக்கு 25 ரூபாய்ன்ற கட்டணத்தையும் நிர்ணயிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கை வச்சதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்குன்னா, இப்போ அத்தியாவசிய பொருட்களோட விலை பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதே மாதிரி எல்பிஜி, சிஎன்ஜி மாதிரியான எரிபொருட்களோட விலையும் அதிகரிச்சிருக்கு. தமிழகத்தை தவிர்த்து பிற மாநிலங்கள்லயும் விலைவாசி அதிகமாக தான் இருக்கு. என்னதான் விலைவாசி அங்க உயர்ந்திருந்தாலும் ஆட்டோ கட்டணங்கள் மாடரேட்டா தான் இருக்கு. இதை பத்தி ஆட்டோ டிரைவர்களும் மக்களும் என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சு போவாங்க. என் பேர் சீனிவாசன். அந்த எக்மோரில் வந்து 94 வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். இதான் ஆட்டோ தொழில் தான் என்னுடைய வாழ்வாதாரமே. ஆட்டோ தொழிலை விட்டால் எனக்கு வேறு எந்த வேலை வெட்டியும் தெரியாது. இந்த ஆட்டோவில் இன்னைக்கு வரும்போது ஆட்டோ ரிக்ஷா நான் புதுசாக வாங்கும்போது வெறும் 32,000 ரூபா தான். இன்றைக்கி விலைவாசி பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆட்டோ. இதிலெல்லாம் மானியம் கொடுக்குறேன்ற பேரில் எந்தெந்த கவர்மெண்ட்டும் இருந்தது, எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. பெட்ரோல் டீசல் விலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன இருந்தாலும் குறைக்க மாட்டாங்க, கூட்ட மாட்டாங்க. இதனால பப்ளிக் வந்து கஷ்டப்படுறாங்க. இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோ காஸ்ட் பீப்புள் ஹையர் விட்டுருங்க, அவங்க கார் வச்சுருப்பாங்க, போவாங்க வருவாங்க. இந்த இது நீடிச்சா இது இந்தியாவுக்கு ரொம்ப கேடாக இருக்கும். இப்போது கவர்மெண்ட் ஏதோ மீட்ரு தரேன்ட்டு சொல்லியிருக்காங்க, பண்ணால் நல்லா தான் இருக்கும். இந்த ரேபிடோ, ஓலா, ஊபர் இவங்ககிட்டலாம் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 30 ரூபா 50 ரூபா கொடுத்து ஓட்ட தேவையில்ல, யார்கிட்டயும் போயிட்டு ஃபோன் பண்ணி பேச தேவையில்ல. மீட்ரு கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எல்லா ஆட்டோ டிரைவரும் பொழைப்பாங்க, நல்லாயிருக்கும். ஓலா, ஊப்பரு, ஆன்லைன் இது இருக்கிறதால வந்து இன்னும் அந்த மீட்ரு போட்டு ஓடுறதுக்கு ஜனங்க வந்து இன்னும் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கணும். அதில் வந்து இது நீங்கள் அமுல்படுத்தினா கூட அந்த இதுக்கு இன்னும் வருவாங்களா, இன்னும் ஓலா, ஊப்பர் இந்த மாதிரி இதுதான் போயிட்டுருக்கு. நீங்கள் அமுல்படுத்தினா கூட மீட்ரு வந்து இந்த மாதிரி ரேட்டுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமை நீங்கள் கொடுக்கணும். ஆட்டோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து பெட்ரோல் ப்ரைஸ் ஏற்றுனதுனால அவங்க ஏற்றுனா தான் அவங்களும் வந்து வண்டியை ஓட்ட முடியும். பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டா இவங்க கம்மி பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோ ப்ரைஸ் அவங்க ஏற்றி தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து வண்டிக்கு வாடகை அது இது எல்லாமே இருக்குது. 2013 அது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது மீட்ரு கட்டணத்தை ஏதோ ஒரு கம்மியாக இருந்தாலும் ஏற்றி கொடுத்தாங்கன்ற ஒரு நல்ல பேரோடு அந்த அம்மா இருந்தாங்க. இந்த அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது, டிஎம்கே ஆட்சி இருந்தது. எந்த ஆட்சியிலுமே எங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய சாய்க்கல. ஆனால் விலைவாசி பார்த்தீங்கன்னா பால் விலை, எண்ணெய் விலை, கேஸ் விலை எல்லாமே ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அன்றைக்கி 2013 1 கிலோ அரிசி வந்து 30 ரூபா விற்கிற அரிசி இன்றைக்கி 60 ரூபா கம்மி அரிசி வாங்க முடியல. அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். ஆக்சுவலாக இப்போ வீட்டில இருந்து இங்கே வரதுக்கே வந்து முன்னாடியெல்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து ஜாஸ்தி பண்ணதுனால என்னன்னா, டெய்லி இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஆட்டோ எக்ஸ்பென்சஸ்க்கே. பப்ளிக் கிட்ட நாங்கள் இன்னும் அதே அமௌண்ட்டை மீட்டரை போட்டு வாங்கணும்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும்,
எங்கள் குடும்பத்தையே பார்க்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு தொட்டு ஊசி போட்டாலுமே 500 ரூபா பீஸ் வாங்குறாங்க. நாங்கள் தொட்டு ஊசி போட்டு 500 ரூபா பீஸ் வாங்கலை. கஸ்டமர்கிட்ட வாய் திறந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகல, ஒரு 100 ரூபா கொடுங்க, ஒரு 50 ரூபா கொடுங்க, எக்ஸ்ட்ரா கேட்டு தான் வாங்குறோம். நாங்கள் வாங்கலன்னு சொல்ல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து மினிமம் வந்து எங்களுக்கு வந்து 60 ரூபா வேணும், கிலோமீட்டருக்கு 30 ரூபா அது வேணும். தமிழ்நாட்டில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ சென்னையை பொறுத்த பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு உள்ள எங்கே போனாலும் ஆட்டோ பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு ஊருக்கும் மிஞ்சி போனால் 50 ஆட்டோ தான் இருக்குமே. ஆனால் சென்னை சிட்டி உள்ள நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ஆட்டோ ஓடும். அதில் வழி தெரியாதவன், வழி தெரிஞ்சவன், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராபிடோ ஓலாவில் என்ன ஆகுதுன்னா, டிரைவிங் தெரியாதவன், லைசன்ஸ் இல்லாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ராபிடோ ஊபர் புக் பண்ணிடுறான். அழகாக தட்டுறான், மேப் வருது, மேப்பில் போயிட்டு ஏற்றின்னு வரான். வேறு என்ன பண்ண முடியும்? அவனுங்களாம் வருவாங்க. இப்போ நாங்கள் விலைவாசி ஏற்றிட்டோம், எல்லாருமே ஓட்டினா அப்புறம் ஆட்டோ டிரைவர், ரீசனான ஆட்டோ டிரைவருக்கு என்னதான் வருமானம் வரும்? இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி அப்போ பொழைக்கிறது? அப்போ நாங்கள் அதிகமாக தான் கேட்க சொல்லுவோம். இதான் பிரச்சனையே. ஸோ இப்போ நார்மலாக நாங்கள் வரதுக்கே வந்து ஆட்டோலேயே வந்து பயமாக இருக்குது. அதுக்கு நாங்கள் வந்து பேசாமல் பஸ்ஸு பிடிச்சி வந்துடலாம், இல்லைன்னா நடந்தே வந்துடலாம் அப்படின்னு தோணுது. சம்டைம்ஸ் ஆட்டோ ரொம்ப செலவாகுதுன்றதுனால வந்து நாங்கள் வந்து வெளியவே வர வேணாம் அப்படின்னு தோணுது. இப்போ விற்கிற விலைவாசிக்கு அந்த பெட்ரோல் காஸ்ட், மெயின்டெனன்ஸ், அவங்களோட இஎம்ஐ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அது ரீசனபிள் தான். ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் மேக்ஸிமம் அது சொன்ன மாதிரி சிட்டியில் வந்து அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸோட ஆப்பில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது பொதுமக்களுக்கு அதான் வசதியாக வரும். அதை அந்த போட்டியும் சமாளித்து அவங்க ஓட்டணும். 100% ரீசனபிள் தான். இன்றைய தேதியில் 9ஆம் தேதி 5 தினங்களுக்கு முன்பாக போக்குவரத்து அமைச்சர் அவர் பொறுப்பேற்று 51 நாள் தான், அவருடைய அரசு பொறுப்பேற்று 60 நாள். ஆனால் ஒரு 5 லட்சம் குடும்பங்கள், ஆட்டோ ஓட்டுநருடைய குடும்பங்களினுடைய வாழ்வாதார கோரிக்கை 13 ஆண்டுகளாக கேட்டு நிறைவேறல. அதை கவனத்தில் கொண்டு உடனடியாக அரசு தரப்பில் ஒரு கூட்டத்தை, தொழிற்சங்க பிரதிநிதிகள், நுகர்வோர் அமைப்பு கூட்டத்தை கூட்டினார். அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சிஐடி ஆட்டோ தொழிற்சங்கத்தின் சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. உடனடியாக மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி அது மக்கள் பயன்பாட்டுக்கு தொடர்ந்து அரசு கண்காணித்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஏதுவாக மாற்றணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார். அது அடிப்படையில் கடந்த ஆட்சி வந்து அது ஒரு கண் துடைப்புக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை கூட்டி அதில் கருத்து கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது மத்திய தொழிற்சங்கங்கள் 7, இதர சங்கங்கள் எல்லாம் சேர்த்து 14 தொழிற்சங்கங்கள் 1.5 மீட்டருக்கு 50 ரூபாவும், அதுக்கு அடுத்த ஒரு கிலோமீட்டருக்கும் 25 ரூபா கேட்டோம். அன்றைய தினத்தில் கேஸ் வந்து 52 ரூபா. ஆனால் இன்றைய தேதியில் கேஸினுடைய விலை 100 ரூபா. 2022க்கு 26க்கு 4 ஆண்டுகள் ஆச்சு. கட்டணத்தை ஏற்றினது 25/8/2013. அதனால் 13 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிச்சு. இப்போ கட்டணம் 60-30 கொடுத்தா சரியாக இருக்கும். 1.5க்கு 60 ரூபாவும், அடுத்த ஒரு கிலோமீட்டருக்கும் 30 ரூபாவும் கொடுத்தா சரியாக இருக்குன்றத சிஐடி தலைமையிலேருந்து சொன்னோம். இது ஏதோ ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கோரிக்கை இல்லை, விளிம்பு நிலை மக்கள், சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம். இந்த வாகனத்தில் ஓலா பேர் பொதுமக்கள் ஆண்ட சுரண்டுறாங்க. சென்னையில் வாழக்கூடிய 6.5 கோடி மக்கள்கிட்ட ஓலா பேர் வந்து சுரண்டுது. எனவே அரசு வந்து இந்த சுரண்டலை தவிர்த்து நேரடியாக கூலி வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி தரணும்னு சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக்கிறோம்.